ஸோ ஹாய் கைஸ், நான் ஷானு. இப்போ பார்க்க போகிற படம் வந்து கோஸ்ட் பஸ்டர்ஸ் தி ஃப்ரோசன் எம்பையர். அதாவது மம்மியில எல்லாம் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் மேலே போகும்போது கதையே இல்லாமல் ஒரு பெரிய பீஸ் வந்து உள்ள இருக்க எல்லா பீஸ்ட்டும் எடுத்து போதுமே காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் பொறுத்தவரை அவ்வளோ மட்டும் தட்டுலாம் சொல்ல மாட்டேன். ஃப்ரோசன் எம்பையர் குழந்தைங்க பார்க்குறது எப்படி இருக்குமோ மீன் கோஸ்ட் பஸ்டர்ஸ் நீ என்ன எதிர்பார்க்க போவியோ அந்த மாதிரி தான் இருக்கு. நீ அடல்ட் மைண்டோட பார்த்தீங்கன்னா என்னடா கதை தான் இருக்கும். பட் குழந்தைங்க பார்க்கும்போது ஒரு நிலை சூப்பராக இருக்கும். கதையோட கதை என்ன அப்படின்னா வந்து இங்கிட்டுமே அந்த வாரிசு போய் அடுத்த வாரிசு வந்துருச்சு. எல்லா கோஸ்டும் அடிச்சு அந்த டேங்க் ஒருமே வீக்கா இருக்கு. ஸோ வேற எதுவும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப ஒரு பெரிய ஒரு பீஸ்ட் வந்து அன்லாக் ஆகும். அந்த பீஸ்ட் யார் அப்படின்னா ஒரு காலத்துல எஜிப்தியன்ல இருக்கும்போது எல்லா சக்தியும் கண்ட்ரோலா இருக்கா. தன்னையே ஒரு பீஸ்டா மாத்திக்கிட்டு ஒரு பீஸ்ட் அதை அப்படி இப்படின்னு அடைச்சு ஃபயர்லாம் யூஸ் பண்ணி அடைச்சு வச்சிருவாங்க. சரிங்களா? அவங்களோட வம்சாவளியும் தனித்தனியா ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா அவன் ஒரு ஆக்ஷன்ல விற்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் பண்ணி விட்டுருவான். அதுல என்ன ஆகும், அந்த பீஸ்ட் வெளியே வந்துடும். கடைசியா அதை பிடிச்சி அடைச்சானா இல்லையா, அதை பிடிச்சி அடைக்கிற முயற்சியில என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ரோசன் எம்பையரோட கதை போகும். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு, மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி நல்ல வீடு வந்து பார்க்குற வரைக்கும் கடவுள்.